ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நம்ம கிளாஸுக்கு போயிட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிளாஸ் எடுக்கக்கூடிய நபர்கிட்ட 3 கேள்விகள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். முதல் கேள்வி, குறைந்தபட்சம் 6 மாத காலம் லைவ் மார்க்கெட்டில் கைட் பண்ணுவீங்களா? நான் 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் கற்றுக் கொடுக்குறேன். கால்ஸ் கொடுக்கறது மட்டுமல்ல, ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுக்கறது மட்டுமல்ல, லைவ் மார்க்கெட்லேயும் நான் கைட் பண்ணுறேன். இப்போ இந்த 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 3 வருட காலம் நான் லைவ் மார்க்கெட்டில் கைட் பண்ணுவேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து 1 கோடி ரூபாய் லாபம் புக் பண்ணுற வரைக்கும் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரி, இரண்டாவது கேள்வி, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுவீங்களா? நான் ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன கால்ஸ் கொடுக்குறனோ இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுக்குறனோ அதே ட்ரேடிங் தான் நானும் பண்ணுவேன். அப்போ நான் என்ன ட்ரேடிங் என் அக்கௌண்ட்டில் பண்ணுறேனோ அதையும் நீங்கள் அப்படியே இயற்சங்க அப்படி மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக கண்டிப்பாகவே இருக்கும். அடுத்து 3வது கேள்வி, நீங்கள் என்ன கான்செப்ட் கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லை என்ன கால்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே நான் ட்ரேடிங் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கேபிட்டல் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்னுடைய ஃபீஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? இந்த 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங்கில் நீங்கள் $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். முதல்ல $50 பண்ணலாம், தேவைப்பட்ட இன்னொரு $50 பண்ணலாம். இல்லை என்கிட்ட $100 இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் $100 பண்ணிக்கலாம். சரி, இந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, முதலீடு பண்ணுறீங்களா $100, அந்த $100 என்னுடைய கால்ஸை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி இல்லை என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற போது நீங்கள் எனக்கு ஃபீஸை கொடுக்குறீங்களா, அந்த அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.